சென்னையிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு அதிவேக ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நமோ சென்டர் எனும் அதிநவீன பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என கூறினார். புதிய பாரதம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற பாரதத்தை பார்க்குறோம். இப்போ பார்த்தாலும் 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 12 வழிச்சாலை, எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், விமான நிலையத்தினுடைய மேம்பாடு, ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, ட்ரெயின் டெக்னாலஜி, வந்தே பாரத் ரயில்கள், புல்லட் ட்ரெயின், சென்னைக்கும் பெங்களூருக்கும் புல்லட் ட்ரெயின், சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் புல்லட் ட்ரெயின், ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் புல்லட் ட்ரெயின். புல்லட் ட்ரெயின்லாம் ஒரு காலத்தில் கனவுல நம்ம சினிமாவில் யாராவது வெளிநாடு போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய புல்லட் ட்ரெயின், முதல் புல்லட் ட்ரெயின் சென்னை மும்பைக்கும் அகமதாபாத்துக்கு இடையில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் அதுக்கான பணிகளை தொடங்கிடுவாங்க. அது நம்ம பணிகள்லாம் பயன்பாட்டுக்கு நமக்கு வர இருக்கிறார். அந்த அளவுக்கு வேகமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. சோசியல் செக்டார் டெவலப்மெண்ட் இப்படி வேகமாக வளர்ந்திருக்கிறவாறு 2047 நாம் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, வல்லரசு நாடாக, புதிய பாரதமாக, விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த நாடாக, ப்ரொக்ரெசிவ் கண்ட்ரியாக இருக்கணும்.